ப்ரோ யாரா ப்ரோ மொபைல் எடிட் பண்ணுற ஆப் பற்றி வீடியோ நீங்கள் எடிட் பண்ணுற ஆப் பற்றி வீடியோ போடுங்க ப்ரோ எடிட்டிங் பண்ணி வீடியோ போடுங்க ப்ரோ. ஹலோ ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ எடிட்டிங் பண்ணி வீடியோ போடு ப்ரோ. நீங்களுமா போடுறேன். எமர்ஜென்சி. வெல்கம் பேக் நியூ வீடியோ. நான் தான் உங்கள் பாப்புலோக்கி. இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரோ எடிட்டிங் சாப்பிட சொல்லுங்கள் சொல்லிட்டு அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக அது வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற 3 பெஸ்ட் ஆப் என்னென்னா ஆக்ஷன் டைரக்டர், ஒன்று வந்து ஃபிலிம் வரும், 3 வந்து இன்ஷாட். இது 3த்துலேயுமே வந்து நம்ம பெஸ்ட்டாக எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆனால் வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம எடிட் பண்ணலாம் அதில். ஆனால் வந்து இந்த ஃபிலிம் வரும்ன்றது வந்து நீங்கள் எப்படின்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரேஞ்ச் எடிட் பண்ணலாம். அதில் இந்த ஆக்ஷன் ஆக்டர் வந்து பிகினர்ஸாக நீங்கள் இப்போ தான் எடிட்டிங் தெரியாது, ஆனால் எடிட்டிங் கற்றுணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஆக்ஷன் எடிட் பண்ணலாம். எனக்கு எடிட்டிங் தெரிஞ்சிடும், ஆனால் வந்து நான் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும், என்னோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண சொன்னீங்கன்னா நீங்கள் இன்ஷாட்டில் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அட்வான்ஸாக அதோட ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியலாகவே சினிமாட்டிக் நம்ம வச்சு எடுக்கிற மாதிரி தான் அந்த மாதிரி தான் இருக்குமே அதில். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆக்ஷன் ஆக்டரில் வந்து நம்ம இப்படி இந்த மோஷன் போஸ்டர்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இப்படின்னா இந்த போஸ்டர் வச்சு மோஷன் போஸ்டர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அது நிறைய இருக்கும். சப்போஸ் நான் ஒரு போஸ்டரை மோஷன் கிராஃபிக்ஸ் எடிட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இப்போ வந்து நான் ஒரு போஸ்டர் செலக்ட் பண்ணுறேன். அப்போ அதுக்குள்ளே போய்ட்டு நான் வந்து பேன் அண்ட் ஜூம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அங்கே அதை கிளிக் பண்ணிட்டு நான் வந்து எந்த இடத்துல எனக்கு அந்த ஸ்டார்டிங் பொசிஷன் எண்ட் பொசிஷன் வேணுமோ அங்கே நான் கரெக்டாக ஜூம் பண்ணி இது வந்து ஸ்டார்ட் பொசிஷன், அது பக்கத்துலேயே எண்ட் பொசிஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கா, அதுக்கு வந்து நீங்கள் இன்னொரு சைட் செலக்ட் பண்ணணும். இதே மாதிரி உங்கள் இந்த ஃப்ரேம் பார்த்து அடுத்த ஃப்ரேம் என்ன வரும்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். இவன் பண்ணிச்சு. இப்போ நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். திருப்பி பேன் ஜூம் போகலாம். போயிட்டு திருப்பி அதே மாதிரி உங்களுக்கு திருப்பி அடுத்து எந்த ஆப்ஜெக்ட் வரணும், எந்த ஃப்ரேம் வரணும் சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இதை நான் பண்ணுறேன். ஸோ அதுதான் கைஸ், இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதுதான் நம்ம அவுட்புட் பாருங்க, இப்படி தான் இருக்கும். இல்லை இது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்படியே ஃபில்டரு, அட்ஜஸ்ட்மெண்ட்டு, எஃபெக்ட்ஸு, ஸ்டிக்கர்ஸு, இந்த மாதிரி வீடியோ ஸ்மூத்திங், மியூசிக்கு, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், இது மாதிரி நிறைய எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை அந்த மாதிரி எடிட் பண்ணலாம் அதில். அதே சப்போஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரொம்ப அட்வான்ஸெலாம் எதுவுமே இருக்காது அதில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபில்டரு, எஃபெக்ட்ஸு, இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு, அந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதில். அந்த மாதிரி இருக்கும், கற்றுக்கலாம் அதில். ஃபிலிம் ரோலில் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக உள்ளவே அதை சொல்கிறது அது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். ஆக்ஷன் டேரக்டர்லையும் ஃபிலிம் வரோ இன்ஷாட்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம வந்து ஒன்று வந்து வித்தியாசமான அந்த இன்டர்ஃபேஸ் வர மாதிரி இருக்கும். ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணுறது எக்ஸ்போர்ட் பண்ணுறது சரி ஒரு மாதிரியாக அப்படியே வித்தியாசமாக இருக்கும் அதில். அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். எப்போவுமே வந்து எடிட்டிங் வந்து ஈஸி தான். இன்னைக்கு சொல்லப்போனால் லேப்டாப்பில் வந்து வேறு மாதிரி இருக்கும், இல்லை வேறு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம எடிட்டிங் கற்றுக்கிட்டாலே ஈஸி தான் அது மாதிரி நானும் அப்படி தான் வந்து நான் இந்த மாதிரி ஆப்ஸ் தான் எடிட் பண்ணிட்டு தான் அங்கே வந்தேன். நான் வந்து எப்படின்னா எடிட்டிங் கிளாஸுக்கு நான் வந்து நீங்கள் நினைக்கலாம் நீ அவ்வளோ பெரிய இதுவாக நீ எப்படி சொல்கிறது, நீ படத்தை எடிட் பண்ணிட்டியா, நீ எப்படி இருந்து பேச அப்படி சொல்லலாம். அதெல்லாம் எனக்கு கைஸ் நானும் உங்களை மாதிரியே வந்து பெரிய யூடியூப் சேனல்லாம் பார்த்து கீழே வந்து கமெண்ட் போட்டிருக்கேன், ப்ரோ இது மாதிரி எடிட் பண்ணுறீங்க கேட்டிருக்கேன், நானும் அவங்கள பார்த்துருக்கேன். ஆனால் நான் அவங்கள பார்த்துட்டே உட்காந்துல நானே வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட்டேன். அதான் இன்றைக்கி நான் என் சேனல் நீங்கள் பார்த்தேன், என் ஃபஸ்ட் வீடியோ பார்த்தா ரொம்ப படும் கேவலமாக இருக்கும். நானே சொல்கிறேன் அதுதான் ஃபஸ்ட்டில் பார்த்தேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக போட வீடியோக்கு அதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் வந்து முழுக்க அதில் உட்காந்து எவ்வளோ எஃபெக்ட் போர்டு எடிட் பண்ணணும் அதோட இதுதான். இப்போ நான் 2 படம் எடுத்துருக்கேன் ஹார்ட் ஃபிலிமே, 2 படத்தையும் நான் தான் எடிட் பண்ணேன். அது பெருமையாகவும் சொல்லலாம், நான் தான் கெத்தாகவும் சொல்லலாம். ஓகேவா, அதுவும் சொல்லலாம். நீங்களே அது மாதிரி சொல்லணுன்னா எடிட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஓகேவா, எடிட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அதுக்கிட்ட போயிட்டு ஈஸி தாங்க. டெய்லி வந்து சும்மா ஏதாவது ஒரு பறவை பறக்கிறது, இந்த இலை பறக்கிறது எதையாவது ஒன்று எடுத்துகிட்டு அந்த சாஃப்ட்வேரில் போய் போட்டுட்டு உங்களுக்கு என்ன வருதோ அந்த டைமில் உங்களுக்கு என்ன தோணுதோ எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிஜிஎம் வைங்க, பிஜிஎம் வச்சுட்டு எடிட் பண்ணுங்கள் அதில். சப்போஸ் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பாட்டெலாம் வருமா, அந்த பீட் வந்துச்சுன்னா அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபஸ்ட்டு அந்த ட்ராக் எடிட் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு அது எப்படி நான் சொல்கிறதுனா அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த எஃபெக்ட்ஸ்லாம் வரணும் அதில். சப்போஸ் இப்போ நான் ஒரு வீடியோ எடிட் பண்ணி உங்கள் பீட்டுக்காக போட்டு காட்டுறேன், அது நீங்கள் பாருங்கள். அதை பார்த்துட்டுனா அதே மாதிரி நீங்கள் அந்த பீட் எடுத்தும் போது அந்த பீட்டுக்கு தான் எஃபெக்ட் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த டைமில் ஒரு ஐடியா வரும். அப்படியே நீங்கள் கற்றுக்கலாம், எடிட்டிங் கற்றுக்கலாம். இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. ஆனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் எடிட்டிங் பிடிக்குமோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ், எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். அவ்வளோதான். நான் வந்து இப்போ இந்த 3 ஆப்ஸையும் சாப்பிட்டு வச்சு நான் எப்படி எடிட் சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அது ஒன்றா பார்த்துக்கோங்க. அந்த ஆக்ஷன் ஆக்டர் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அது அதுலேருந்து ஆரம்பிக்கலாம்.
ஃபில்மோரா வந்து எப்படின்னா ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு நல்ல அப்ளிகேஷனை போட்டு எடிட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஃபில்மோராவில் பண்ணுங்கள். அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நான். ஸோ கைஸ் ஃபஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போகிறோம் கைஸ். எஃபெக்ட்ஸ் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஃபியூச்சர் கிளிச்சு ரெட்ரோ ஷேக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது எதை பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை ஏற்ற மாதிரியே இல்லை வச்சு உங்கள் வீடியோ எது கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை இதுக்காக வந்து நீங்கள் ஒன்றும் டவுன்லோட் பண்ணிட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஸோ கைஸ் பார்த்தா நம்ம இன்ஸ்டாட்டில் இருக்கோம். வீடியோ சேனலில் வந்து நம்ம சூப்பராக எடிட் பண்ணலாம். இல்லை எஃபெக்ட்ஸ் போயிட்டீங்கன்னா எல்லா எஃபெக்ட்ஸுமே இருக்கும். ஸோ கைஸ் அந்த எஃபெக்ட்ஸ் வைக்கும்போது அந்த எஃபெக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே கொஞ்சம் அட்வான்ஸாக அப்படி எடிட் பண்ணலாம். நீங்கள் அப்படியே அது ஃபுல்லாக நீங்கள் ஒரு வாட்டி எடிட் பண்ணிட்டு தொடர்ந்து எடிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே அது ப்ராக்டிஸ் பண்ணிடும். இது வந்து நான் சொல்கிறத விட நீங்கள் பண்ணி பார்த்தா இதில் கொஞ்சம் எல்லாமே டீட்டெயிலாக புரியும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வாய்ஸ் எஃபெக்ட் சொல்கிறீங்க வந்து நம்ம எல்லா வாய்ஸ் நம்ம தேவையான வச்சுக்கலாம். அந்த ஃபன்னி வாய்ஸாக வச்சுக்கலாம். அதில் அது உங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மற்றபடி புதுசாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கைஸ். கீப் சப்போர்ட்டிங் எஸ். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் நம்ம சேனலுக்கு. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.